இந்த கடைசி 2 மாசத்துல எங்க போனாலும் சில்வர் விலை காத்தால ஏறிடுச்சு, சில்வர் விலை சாயங்காலம் ஏறிடுச்சுன்னு அப்படின்னு இந்த சில்வர் ராமாயணத்தை பல பேர் வந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த லாஸ்ட் 1 இயராவே இந்த சில்வரோட விலை வந்து 200% மேல இந்த சில்வரோட விலை வந்து ஏறிடுச்சு. அதனால மக்கள் எல்லாரும் வந்து இந்த சில்வர்லயோ இல்ல கோல்டுலயோ வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி வந்து சில்வர்ல அதிக பேரு அதிக கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து இதுல போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் ஆனா நேத்து இந்த ஃப்ரைடே கிட்டத்தட்ட 20,000 வந்து ஒரே நாள்ல இந்த சில்வரோட விலை வந்து குறைஞ்சிடுச்சு. பட் ஆனா இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கும் வந்து கிட்டத்தட்ட 85,000 வந்து சில்வரோட விலை வந்து குறைஞ்சிருக்கு. சரி, எதனால இந்த சில்வரோட விலை வந்து ரொம்ப பெரிய லெவல்ல வந்து டிக்ரீஸ் ஆச்சு? மேலும் வந்து ஃபியூச்சர் டேஸ்ல இந்த சில்வர் அண்ட் கோல்டோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, அளவுல என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுறதுனால இந்த சில்வர் அண்ட் கோல்டோட விலை வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஹலோ எவ்ரிவன், என் பேர் அஜித் குமார் அண்ட் வெல்கம் டு கியூரியஸ் அஜித் டாக்ஸ். இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நான் ரெகுலரா போடக்கூடிய வீடியோஸ் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த சேனல் மூலியமா நான் ரெகுலரா நம்ம சுத்தி நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப சிம்பிளா ஒரு காமன் பீப்புளுக்கு எப்படி புரியணுமோ அந்த விதத்துல வந்து ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. எதனால இந்த லாஸ்ட் 2 டேஸா சில்வரோட விலை வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாஸ்ட் சில்வரோட டேட்டாவை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி ஏற்படும். சரி, அதாவது 2025 ஜனவரி 1 வந்து சில்வரோட விலை வந்து 98,000 வந்து இருந்துச்சு. பட் ஆனா இந்த 2026 ஜனவரி 1 அப்போ சில்வரோட விலை வந்து 2,56,000 வந்து பாத்தீங்கன்னா இந்த சில்வரோட விலை இருந்துச்சு. பட் ஆனா இன்னைக்கு வந்து ஜனவரி 31 இன்னைக்கான சில்வரோட விலை வந்து 3,20,000. அதாவது என்னதான் சில்வரோட விலை வந்து இன்னைக்கு 85,000 வந்து குறைஞ்சிருந்தாலும் சில்வரோட விலை வந்து இன்க்ரீஸ்ல தான் இருக்கு கம்பேர்ட் டு இந்த லாஸ்ட் 1 மந்த். சரி, எதனால சில்வரோட விலை வந்து இந்த லாஸ்ட் 2 நாளா குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா நான் வந்து பல இடத்துல இருந்து பல ரிசோர்ஸ்ல இருந்து சர்ச் பண்ணிட்டு நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த லாஸ்ட் 1 இயர் 2 இயர்க்கு முன்னாடியே சில்வர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அவங்க இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல பல மடங்கு வந்து ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணிட்டாங்க. பட் ஆனா இவங்க வந்து சரி நான் ப்ராஃபிட் கெயின் பண்ணது போதும், நான் வந்து சில்வரை விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மார்க்கெட்ல அவங்க வச்சுட்டு இருந்த கூடிய சில்வரை வந்து மார்க்கெட்ல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சில்வரோட சப்ளை வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு, அதுக்கான டிமாண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லலாம். அதாவது மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டாலே, அதாவது எந்த ஒரு பொருள் எடுத்தாலே, அதாவது சில்வர் கோல்டு மட்டும் இல்ல, ஈவன் ஒரு தக்காளி வெங்காயம் இது எடுத்தாலே பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா தீர்மானம் செய்யப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரீசன்ட் டைம்ஸ்லேயே வெங்காயம், அதாவது ஆனியன் வந்து ஒரு கிலோ ஆனியன் வந்து 200 ருபீஸ்லாம் வந்து போச்சு. ஏன் போச்சு? அதாவது வெங்காயத்தோட சப்ளை வந்து கம்மியா இருக்கு, பட் ஆனா அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது நம்மள மாதிரியான மக்கள் வந்து வாங்குறதுக்கு அதிக அளவுல இருந்தாங்க. பட் ஆனா வெங்காயத்தோட உற்பத்தி வந்து டியூ டு சம் டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ்னால, ஜியோகிராபிக்கல் ஈவெண்ட்ஸ்னால வெங்காயத்தோட விலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக லெவல்ல வந்து போச்சு. அதே மாதிரி தாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த சில்வர் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான் இதுக்கான ரேட் வந்து பிளக்சுவேஷன் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த சில்வரோட விலை வந்து ஏற்றம் இருக்கிறதோ இறக்கம் இருக்கிறதோ இருக்குது. சரி, ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா யூஎஸோட டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது யூஎஸோட டாலர் என்ன இருக்குன்னா 91 ருபீஸ் வந்து இருக்கு. அதாவது ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி பார்க்கும்போது யூஎஸோட டாலர் வந்து 80 ருபீஸ் 85 ருபீஸ் இது போன்ற ரேஞ்சில தான் இருந்துச்சு. பட் ஆனா இன்னைக்கு வந்து யூஎஸோட டாலர் வந்து 91 ரூபாய் இருக்கு. சரி, யூஎஸோட டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னா இந்தியாவோட ருபியோட வேல்யூ, அதாவது இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து குறையுது அப்படின்றதுதான் தெரிஞ்சுக்கிறோம். சரி அஜித், இது எப்படி வந்து லிங்க் ஆயிருக்கு எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நீங்க வந்து ஒரு பொருளை ஒரு 80 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. அதாவது இந்திய ரூபாயில நீங்க ஏதோ ஒரு பொருள், நீங்க வந்து டாலர் அப்படின்னு வச்சுக்காதீங்க, ஏதோ ஒரு பொருளை வந்து 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கீங்க. பட் ஆனா இன்னைக்கு அதோட விலை வந்து 91 ரூபாய் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட விலை வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டாலரும் அதே ரேஞ்சில தான் இருக்கு.
ரூபாய் வித்துட்டு இருந்த டாலர் இன்னைக்கு வந்து 91 இருக்கு. அப்போ டாலரோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கு. சரி அஜித், இந்திய ரூபாயோட மதிப்பு குறையறதுக்கும் டாலர் மதிப்பு ஏறுறதுக்கும் எப்படி வந்து சில்வரோட விலையும் கோல்டோட விலையும் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். அதாவது இது எப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில்வரோட விலை வந்து ஒரு கிலோ வந்து 1,00,000 வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். சில்வர் வந்து ஒரு கிலோ சில்வர் வந்து இன்னைக்கான விலை 1,00,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரூபாயோட மதிப்பு, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பு வந்து குறையும் போது சில்வர் வந்து நீங்க 1,00,000 கொடுத்து வாங்கிட்டு இருந்த சில்வரை 4ல இருந்து 2,00,000 கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வாங்குவீங்களா? நிச்சயமா நானா இருந்தா வாங்க மாட்டேன். அதாவது 1,00,000 கொடுத்து வாங்கிட்டு இருந்த சில்வரை நான் நாளைக்கு வந்து 2,00,000 கொடுத்து வாங்கணும் அப்படின்னா நான் வாங்க மாட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து டிமாண்ட் வந்து குறையுது. எதுக்கு? இந்த சில்வருக்கான டிமாண்ட் வந்து குறையுது, சப்ளை வந்து அதிகமா இருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் சொல்றாங்க சில்வரோட விலை வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. மூணாவது வந்து நம்ம இந்தியா அளவுல யூனியன் பட்ஜெட் வந்து கொண்டு வர போறாங்க. சரி, பட்ஜெட்னா என்ன? நம்ம வீட்டுல வந்து எப்படி வந்து ஒரு மாசத்துக்கான பட்ஜெட் போடுறோம், என்னென்ன செலவுகள் இருக்கு, என்னென்ன காசு வர வேண்டியது இருக்கு, இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியா அளவுல வந்து ஒரு யூனியன் பட்ஜெட் போடுவாங்க. அந்த பட்ஜெட்டோட தாக்கத்தினால கூட இந்த சில்வரோட ஏறுமா இறங்குமான்ற குழப்பத்தினால கூட மக்கள் வந்து இந்த சில்வரை வந்து வாங்காம இப்போதைக்கு இருக்காங்க. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பட்ஜெட்ல வந்து இந்த சில்வருக்கு இந்த கோல்டுக்கான டேக்ஸ் வந்து குறையறதுக்கோ இல்ல ஏறுறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது இன்னும் வந்து இந்த யூனியன் பட்ஜெட் வந்து இந்த பிப்ரவரி 1 தான் நம்மளுக்கு தெரிய வரும். அப்பதான் வந்து மக்களுக்கு வந்து அந்த யூனியன் பட்ஜெட் வந்து பார்லிமெண்ட் மூலியமா நம்மளுக்கு மக்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதையும் பேஸ் பண்ணியிருக்கு நம்மளோட சில்வரோட விலை வந்து ஏறுமா இறங்குமா. அது மட்டும் இல்ல, இந்தியன் எக்கனாமியே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்தியன் ஷேர் மார்க்கெட்டும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஒருவேளை அது வந்து ஏற்றமும் இருக்கலாம் இறக்கமும் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா அது பிப்ரவரி 1 வந்த பிறகுதான் மக்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் இந்த யூனியன் பட்ஜெட் பிப்ரவரி 1 தான் நம்மளுக்கு தெரியும். அதனால இந்த ஜனவரி 30 ஜனவரி 31 இந்த டைம்ல வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சில்வரையும் கோல்டையும் வாங்கல. வந்து பிப்ரவரி 1-2க்கு அப்புறம், அதாவது யூனியன் பட்ஜெட் வந்து வந்துட்ட பிறகு மார்க்கெட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் சில்வரையோ கோல்டையோ வாங்கிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் மக்கள் இருக்காங்க. இதனாலையும் டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா குறையுது, சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தட்ஸ் வை வந்து சில்வர் அண்ட் கோல்டோட விலை வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. சரி அஜித், இந்த சில்வரோட விலையும் கோல்டோட விலையும் ஏறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏறும் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் வந்து இப்போ ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சில்வர்லயோ இல்ல கோல்டோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதன் பிறகு சில்வர்லயோ கோல்டோ இறங்கிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து என்கிட்ட வந்து கேட்க கூடாது. அப்படின்னா நான் இந்த வீடியோ வந்து நான் அனலைஸ் பண்ணிட்டு என்னோட புரிதலுக்கு ஏத்தவாறு தான் நான் இந்த வீடியோல அதை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்க பல விஷயத்த பல இடத்துல இருந்து அனலைஸ் பண்ணுங்க. அதன் பிறகு உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். தவிர யாரோ ஒருத்தர் சொல்றாங்க நம்ம அதை அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதனால எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அதன் பிறகு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல இன்வெஸ்ட் பண்றீங்களோ பண்ணலையோ அது உங்களோட சாய்ஸ். அதனால நான் சில்வரோட விலையும் கோல்டோட விலையும் ஏறும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் மாதிரியான யூஎஸ் பிரசிடென்ட் இருக்கிற வரைக்கும் எனிதிங் வில் பி பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மேல வந்து நாங்க போர் போக போறோம், வார் போக போறோம்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாரு. இந்தியா பக்கத்துல இருக்கக்கூடிய அரேபியன் சி கல்ஃப் ஆஃப் ஒமன்ல இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது யூஎஸோட வார் ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. எதுக்குன்னா ஈரானை தாக்குறதுக்கு. சரி, எதனால வந்து யூஎஸ் வந்து ஈரானை தாக்குறாங்க அப்படின்னா, ஈரான் கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. அதாவது அவங்க வந்து நியூக்ளியர் டீல வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் பண்ணிட்டு வராங்க. பட் ஆனா ஈரான் வந்து சைன் பண்ணல. இதனாலதான் வந்து வார் போக போகுது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப்பே அவர் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி டைம்ல சில்வரும் கோல்டும் அதிக அளவுல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதாவது ஒரு வாருக்கு வந்து நான் சப்போர்ட் பண்றது கிடையாது. ஒரு வார்ன்றது என்விரான்மெண்ட், அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் மட்டும் தான் ஏற்படுவாங்க. அதாவது யார் வந்து வார் போறாங்களோ அவங்களுக்கு அது லாபம் தான். பட் ஆனா பெரிதளவுல வந்து ஒரு வார் அப்படின்னாலே டெஸ்ட்ராய் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுறதுக்கு ரொம்ப 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 வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் ஆனா நான் வார் சப்போர்ட் பண்றது இல்லை. பட் ஆனா இந்த யூஎஸ் போகக்கூடிய வாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தடுக்க முடியாது இல்ல, நடக்கிறது தான். பட் ஆனா அதோட இம்பாக்டா வந்து சில்வரோ கோல்டோ அதோட விலை வந்து ஏறும் அப்படின்ற ஒரு விதத்துல தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன்.
21st century, அதாவது இந்த 2026ல பல டெக்னாலஜிஸ் டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரெனியூவபிள் எனர்ஜி, சோலார் பேனல்ஸ்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வரைக்கும் சில்வர் மாதிரியான காம்போனன்ட் வந்து பெரிதளவுல யூஸ் ஆகுது. சில்வர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதிகமான ரிசர்வ் வந்து சைனால தான் இருக்கு. வந்து டாமினேட்டிங்கா இருக்கணும் அப்படின்னு சைனா நினைக்குது. அதாவது யூஎஸ் தான் வந்து உலக அளவுல டாமினேட்டா வந்து இத்தனை வருஷமா இருக்கு. பட் ஆனா சைனா என்ன நினைக்குதுன்னா நாங்க தான் வந்து உலக அளவுல வந்து டாமினேட்டா இருக்கணும், அதாவது நாங்க தான் உலக அளவுல பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு சைனா நினைக்குது. அதனால சைனா வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில்வரை வேற கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேங்குது. இதனாலயும் வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து ஒரு அன்சர்டனிட்டி ஏற்படும். இந்த சில்வருக்கான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த சில்வரோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமி கண்டக்டர், இந்த மாதிரி பல அட்வான்ஸ் டெக்னாலஜி நோக்கி தான் நம்ம இந்தியா மட்டும் இல்ல உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி நோக்கி தான் வந்து இந்த உலகமே போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி டைம்ல சில்வர் மாதிரியான காம்போனன்ட்ஸ் வந்து பெரிதளவுல தேவைப்படுது. அதனாலதான் வந்து நான் சில்வரோட விலையும் கோல்டோட விலையும் ஏறும் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்றேன். நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். யுஎஸ் வந்து ஈரான் மேல தாக்குதல் செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது செய்யல. பட் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஒமன்ல வந்து இன்னைக்கு யூஎஸோட ஷிப்ஸ், அதாவது டிஃபென்ஸ் ஷிப் வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஒமன்ல இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது யூஎஸோட வார் ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. அப்போ என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா யூஎஸ் வந்து ஒரு தாக்குதலை நிச்சயமா வந்து செயல்படுத்துவாங்க அப்படின்றதுதான் எனக்கு தோணுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? சில்வர் அண்ட் கோல்டோட விலை வந்து ஏறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல ஏறாதுன்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நான் சொன்ன ரீசன்ஸ் தவிர வேற ஏதாவது ரீசன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், இந்த சேனல்ல இருக்கக்கூடிய மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள கியூரியாசிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.